வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி கீர்த்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அழகான காதல் கதையை கொண்டு வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட அடிச்சு சொல்லுவேன், நிச்சயமா இந்த கதையோடைய முடிவு நீங்க எதிர்பார்க்காத ஒன்னாவும் உங்களுடைய மனச உருக்கக்கூடிய ஒன்னாவும் இருக்கும். ஏன்னா காதலும் எமோஷனும் இதுல அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது நிச்சயமா கதையோடைய முடிவு நீங்க எதிர்பார்க்காத ஒன்னா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கதையோடைய பெயர் உண்மை காதல் யாரென்றால். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அதே நேரத்துல தமிழ் பாக்கெட் வானொலிக்குன்னு தனியா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் பண்ணிருக்கோம். நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோரிக்கான அப்டேட் நம்ம பேஜ்ல அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடும். இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். உண்மை காதல் யாரென்றால். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, கார்த்திக் எங்கன்னு சொல்லுங்க, அவன்கிட்ட நான் பேசணும். ஏய் இங்க பாரு, தேவையில்லாம இங்க நின்னுகிட்டு என்னோட கோவத்தை கலராத, மரியாதையா இங்கிருந்து போயிடு. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அவன்கிட்ட நான் ஒரே ஒரு தடவை பேசணும். இங்க பாரு, என்ன டென்ஷன் ஆக்காத. என் பையன் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த நாட்டை விட்டு கிளம்பி போயிட்டான். மறுபடியும் இங்க வந்து நின்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, வெளியே போ முத என்று கூறிய சைலஜா துளியும் யோசிக்காமல் ஆதிராவை தரவென வெளியே இழுத்து வந்து அந்த அபார்ட்மெண்டிற்கு வெளியே தள்ளினார். ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று வெளியே வந்தவர்களும் இப்படி ஒரு காட்சியை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, கார்த்திக் கிட்ட நான் ஒரே ஒரு தடவை பேசணும். அவள் என்னதான் கெஞ்சினாலும் அதை காதில் கூட வாங்கிக் கொள்ளாத சைலஜா உள்ளே சென்று கதவை அடைத்து விட்டார். நீண்ட நேரமாக அந்த கதவை முடிந்த அளவிற்கு தட்டி பார்த்து விட்டாள் ஆதிரா. ஆனால் கதவு திறந்த பாடுதான் இல்லை. அன்று மாலை மும்பை சிட்டியிலிருந்த கடற்கரையில் அமர்ந்திருந்தாள் ஆதிரா. அங்கு வந்தாள் அவளின் தோழி திவ்யா. ஏய் ஆதிரா, இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே உட்கார்ந்திருக்க போற? அந்த கார்த்திகை பத்தி எவ்வளவு நாள் தான் யோசிச்சுட்டு இருக்க போற? அந்த கார்த்திகை நம்பாதன நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன். இப்ப பாரு, உன்னை காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டான். நீ அவனை பத்தி யோசிக்காத ஆதிரா, அவன்லாம் உனக்கு ஏத்தவனே கிடையாது என்று தன் தோழிக்கு எவ்வளவோ ஆறுதல் சொன்னாள் திவ்யா. ஆனால் அதை எதையும் கேட்கும் மனநிலையில்தான் இப்பொழுது ஆதிரா இல்லை. அவள் கார்த்திக்கை மனமாற நேசித்தாள். கடந்த 2 நாட்களாக கார்த்திக்கிடம் பேசலாம் என்று அழைத்தாலும் அவன் காலை அட்டென்ட் செய்யவில்லை. மெசேஜ் செய்தாலும் அதற்கு எந்த ஒரு பதிலும் வரவில்லை. நண்பர்கள் எல்லோரும் அதை வேறு விதமாக பேச ஆரம்பித்தார்கள். தன்னுடைய கார்த்திக் அப்படி அல்ல என்பதை நிரூபிக்க அவனின் வீட்டிற்கே சென்றாள். ஆனால் அவனுடைய அம்மா அவன் வெளிநாட்டிற்கு சென்று விட்டதாக சொல்லி இவளை வீட்டை விட்டே விரட்டி அடித்து விட்டார். இங்க பாரு ஆதிரா, லேட்டாச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு. திவ்யா எவ்வளவு சொல்லியும் ஆதிரா அப்படியே அமர்ந்திருந்தாள். தன் தோழியை நினைத்து அவளுக்கு கவலையாக இருந்தது. ஆதிரா, திவ்யா ப்ளீஸ், எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு, நீ கிளம்பு, நான் வீட்டுக்கு போய்ப்பேன் என்று சொல்லவும் அதற்கு மேல் திவ்யாவாலும் மறுக்க முடியவில்லை. சரி என்று அங்கிருந்து கிளம்பினாள். என்ன நினைத்தாலோ ஆதிரா மீண்டும் கார்த்திக்கு அழைத்து பார்த்தாள். ஆனால் அப்பொழுதும் அவனுக்கு லைன் கிடைக்கவில்லை. அவளின் மனம் சுக்குநூறாக உடைந்து போனது. அவன் இல்லாமல் வாழ முடியாது என்கிற நிலைக்கே வந்துவிட்டாள். கடற்கரை மண்ணில் அமர்ந்திருந்தவள் துளியும் யோசிக்காமல் கால் போன போக்கில் எழுந்து அந்த கடலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். சாகலாம் என்று நினைத்த தருவாயில் அவளுடைய போன் சினுங்கியது. யாரென்று எடுத்து காதில் வைத்தாள். மறுமுனையில் என்ன சொல்லப்பட்டதோ, இதோ நான் இப்பவே வரேன் சொன்னவள் துளியும் யோசிக்காமல் அடுத்த நொடியே அந்த எண்ணத்தை கைவிட்டுவிட்டு எங்கேயோ கிளம்பினாள். ஆதிராவின் வீடு. அவள் அவசரமாக வீட்டிற்குள் வந்தாள். ஆனால் வீடு எப்பொழுதும் போல் இயல்பான நிலையில்தான் இருந்தது. அவளுடைய அப்பாவும் அம்மாவும் எங்கேயோ கிளம்பி கொண்டிருந்தார்கள். அட என்னாதி, அதுக்குள்ள வந்துட்ட, நீ வரக்கு லேட் ஆகும் நினைச்சனே என்று அவளுடைய அம்மா கேட்க, அம்மா எனக்கு நீங்க போன்ல என்ன சொன்னீங்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே சொன்னீங்க. ஆனா இங்க என்னடானா திங்ஸ் எல்லாம் எங்கேயோ பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆதி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா தானே நீ வருவ, அதனாலதான் அப்படி சொன்ன. இல்லனா இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க மாட்டல்ல. சரி அதை விடு, எதுக்காக உன்னை கூப்பிட்டனா, எனக்கும் அப்பாவுக்கும் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு டெல்லிக்கு போற ஃப்ளைட் இருக்கு. நாங்க டெல்லி போறோம். வரக்கு எப்படியும்
2 இல்ல 3 மாசம் ஆகும். நீ என்ன பண்ண, இன்னைக்கே சென்னைக்கு கிளம்பிரு. அங்க போய் உன்னோட அத்தை வீட்ல இரு. 2 மாசம் கழிச்சு நீ இங்க வந்தா போதும் என்று அவர் கூற ஆதிரா அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அம்மா இங்க பாருங்க, நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. சும்மா நீங்க எங்கேயாவது போகும்போது என்னை யார் பொறுப்புலையாவது விட்டுட்டு போறக்கு என்னால இங்க தனியா இருந்துக்க முடியுமா? நீங்க போறேன்னா போயிட்டு வாங்க. ஏற்கனவே இருந்த மன கஷ்டத்தில் இவர்கள் பேசுவது வேறு அவளுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது போலும். கோபத்தில் சீறி பாய்ந்தாள். எனக்கு தெரியாது ஆதிரா, இது உன்னோட அப்பா எடுத்த முடிவு, போய் அவர்கிட்டே கேட்டுக்கோ என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, என்ன பிரச்சனைங்க? ஆதிமா, நான் அத்தைக்கிட்ட ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீ இங்கிருந்து சென்னை கிளம்பு. மாமா வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவான். ஒரு 3 மாசம் தானே, அதுக்குள்ள நாங்களும் வந்துருவோம். நீ உன் அத்தை கூட இருக்கும்போது நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு அவங்க கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா உன்னை இங்க தனியா விட்டுட்டு போயிட்டு டெய்லியும் உன்னை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்லடா. ப்ளீஸ், அப்பாவுக்காக நீ சென்னை கிளம்புமா. என்னங்க அவகிட்டலாம் போய் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய், நீ இன்னைக்கு சென்னைக்கு கிளம்புற என்று ஆணையாக கூறினார் ஆதிராவின் அம்மா. வேறு வழியில்லாமல் தன்னுடைய அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பினாள் ஆதிரா. மறுநாள் மாலை மும்பையிலிருந்து கிளம்பிய ட்ரெயின் சென்னை வந்தடைந்தது. ஸ்டேஷனில் இறங்கிய ஆதிரா அவளுடைய அத்தை கல்பனாவிற்கு அழைத்தாள். ஹலோ அத்தை, நான் இங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். ஆனா மாமா இன்னும் வரலையே. ஆதிரா, நீ அங்கேயே, மாமா வந்துகிட்டே இருக்காரு. வர வழியில டிராஃபிக்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரி அத்தை, நான் வெயிட் பண்றேன் என்று கூறியவள் அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தபடி தன்னுடைய மாமாவிற்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். ஆனால் மௌனமாக இருக்கும் ஒவ்வொரு தருணமும் அவளின் எண்ணங்களில் கார்த்திக் தான் வந்து சென்றான். அன்று இதுபோல் மும்பையிலிருந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருவரும் நின்று பேசிக்கொண்டிருந்த தருணங்கள் அவள் நினைவில் வந்து சென்றது. ஆதிரா, இங்க பாரு, ஏனானாலும் சரி, நான் என்னைக்கும் உன்னை யாருக்காகவும் விட்டு தரமாட்டேன். ஐ ப்ராமிஸ் என்று அவன் சத்தியம் செய்த தருணங்கள் கண் முன்னால் வந்து செல்ல மீண்டும் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. மனம் கேளாது மீண்டும் அவனுக்கு ஒரு முறை அழைத்து பார்த்தாள். முழு ரிங் சென்றதை தவிர அவன் எடுக்கவில்லை. அவளை அறியாமலேயே ஒரு கணம் வாட்ஸ்அப்புக்குள் சென்று அவனுடைய டிபியை பார்த்தாள். அவனுடைய சிரித்த முகம் அதிலிருந்தது. திடீரென்று அவன் ஏதோ ஸ்டேட்டஸ் வைத்திருப்பது போல் காட்ட ஆர்வமாக அதை பார்த்தாள் ஆதிரா. அதில் கார்த்திக் ஒரு பெண்ணின் தோள் மீது கை போட்டபடி வித் மை லவ் என்று அதில் எழுதி வைத்திருந்தான். அதை பார்த்தவளுக்கு இதயம் சல்லி சல்லியாக நொறுங்கிவிட்டது. திரும்ப திரும்ப அவளுக்கு மெசேஜ் செய்து கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில் அவளின் எண்ணை பிளாக் செய்து விட்டான் கார்த்திக். சில நிமிடத்திற்கு முன்பு வரை அவன் தன்னை ஏமாற்றியிருக்க மாட்டான் என்று நினைத்தவளுக்கு இப்பொழுது இதை பார்த்த பிறகு மனமே இல்லை. கை தவறி போன் கீழே விழுந்து உடைந்து நொறுங்கியது. அவன் ஏமாற்றியதை இவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரம்மை பிடித்தவள் போல அப்படியே அங்கேயே நடக்க ஆரம்பித்தாள். ஒரு கட்டத்தில் அவளை மறந்து அங்கிருந்த ஸ்டேஷனிலிருந்து இறங்கி ட்ரெயின் வரும் தண்டவாளத்தில் நடக்க ஆரம்பித்தாள். இதை சுற்றியிருந்து பார்த்தவர்கள் சத்தம் போட்டு அவளை எவ்வளவு தூரமோ அழைத்தார்கள். ஆனால் அது ஆதிராவின் காதில் விழவே இல்லை. தூரத்தில் பச்சை விளக்கு எரிய ட்ரெயின் ஒன்று அதே டிராக்கில் வந்து கொண்டிருந்தது. இந்நேரம் கோயம்புத்தூரிலிருந்து சென்னை வந்த ட்ரெயினிலிருந்து காதில் 2 புறமும் ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு ப்ளூ ஜீன் டிஷர்ட், அதன் மேல் ஒரு ஜாக்கெட்டையும் அணிந்து கொண்டு தன்னுடைய லக்கேஜை இழுத்து கொண்டு வெளியே வந்தான் ராகவ். அக்கா அக்கா எங்க இருக்க? நான் வந்துட்டேங்க்கா. என்னால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஒன்னா உன் புருஷனை அனுப்பி வை, இல்லைன்னா நானே வீட்டுக்கு வந்துருவேன் என்று போனில் பேசிக் கொண்டிருந்தவன் எதர்ச்சியாக திரும்பி பார்த்தான். அங்கு ஆதிரா டிராக்கில் நடந்து கொண்டிருப்பதை அவனும் பார்த்தான். அக்கா வைய, நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன் சொல்லிவிட்டு காலை துண்டித்தவனுக்கு ஆதிரா ஏதோ சோஷியல் மீடியாவிற்காக இதையெல்லாம் செய்வது போல் தோன்றியது. ஆனால் தூரத்தில் வந்த ட்ரெயினை பார்த்தவனுக்கு அவள் விளையாடவில்லை, அங்கு ட்ரெயின் வருவது கூட தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறாள் என்று புரிந்தது. சுற்றியிருந்தவர்கள் பெரும்பாலும் அவளை தடுக்கவில்லை, சத்தம் போட்டார்களே தவிர யாரும் தண்டவாளத்தில் இறங்கவில்லை. இந்நேரம் என்ன நினைத்தானோ? ஹலோ ஹலோ, ஹேய் நில்லு! ஆதிராவை அழைத்து கொண்டே அவளை தடுப்பதற்காக முன்னேறி சென்றான் ராகவ். ட்ரெயின் நெருங்கிவிட்டது. இன்னும் சிறிது தூரம்தான். ஹலோ, காது கேக்குதா இல்லையா உனக்கு? சொல்லிக்கொண்டே வேகமாக டிராக்கில் ஓடியவன் ஒரு கட்டத்தில் ட்ரெயின் அவளை நெருங்கிய தருவாயில்
வெறும் நூலிலை மட்டும் இருக்கும் கேப்பில் அவளை பிடித்து தண்டவாளத்திற்கு மறுபுறமாக இழுத்து விட்டான். அப்பொழுதுதான் ஆதிராவால் அவள் நிலை உணர முடிந்தது. அவள் ஒரு கணம் என்ன நடந்தது என்று சுற்றும் முற்றும் பார்த்தாள். என்ன பைத்தியமா உனக்கு? சாகருக்கு அவ்வளவு ஆர்வம் போல? விட்டிருந்தா இன்னொரு சட்னி ஆக்கிட்டு போயிருக்கும் என்றதும் ஆதிரா அவனை முறைத்தாள். ஹலோ ஹலோ, இப்ப எதுக்காக என்ன முறைக்கிற? உண்மையை சொல்லணும்னா நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். உன்னோட உயிரை காப்பாத்திருக்க. ஆதிரா எதுவும் பேசாமல் அவனை முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். ராகவுக்கு இப்பொழுது இங்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. நியாயமாக பார்த்தால் அவள் தனக்கு நன்றி சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இப்படி முறைத்துவிட்டு செல்லும் அளவிற்கு தான் என்ன செய்தோம் என தன்னைத்தானே நொந்து கொண்டான். மீண்டும் ராகவின் போன் அடித்தது. எடுத்து பார்த்தான். அவனுடைய அக்கா தான் அழைத்திருந்தது. டே சாரிடா, மாமா எங்கேயும் மாட்டிக்கிட்டாராம், வரக்கு கொஞ்சம் லேட் ஆகுமாமா. அக்கா போது நிறுத்துறியா? அவரை அங்கேயே இருக்க சொல்லு, நானே ஆட்டோவை பிடிச்சு வந்துடுறேன் சொல்லிவிட்டு காலை துண்டித்தவன் அங்கிருந்து கிளம்பினான். அந்த பரபரப்பான சிட்டியில் மிகவும் ரம்யமாக இருக்கும் அந்த தெருவிற்குள் நுழைந்தது அந்த ஆட்டோ. ஆட்டோவிலிருந்து இறங்கிய ராகவ் அவனுடைய லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு அவனுடைய அக்கா வீட்டிற்குள் நுழைந்தான். வாடா கார்த்திக், உன்னோட ஜேர்னியெல்லாம் எப்படி இருந்தது? ஆஹா, அதெல்லாம் நல்லா தாங்க இருந்தது. எங்க உன்னோட ஆத்துக்கார் இன்னும் வரலையா? இவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணிருந்தனா என்னைக்கு வீடு வந்து சேர்றது? டேய், அவர் ஆபீஸ்ல ஏதோ ஒரு வேலையா மாட்டிக்கிட்டாருடா, அதனால தான் சரியான நேரத்துக்கு வர முடியலையா. சரி சரி, உன்னோட ரூம் எப்பவும் போல மேல இருக்கு, போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா என்று அவனுடைய அக்கா பிரியா சொல்ல இவனும் சரி என்று அவனுடைய அறைக்கு சென்றான். தேவையான ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றவன் குளித்து முடித்துவிட்டு தன்னுடைய ஈரத்தலையை துவட்டி கொண்டே வெளியே வந்தான். அங்கு அந்த தெருவில் சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சில நேரம் அதை வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் காஃபி குடிக்கலாம் என்று கீழே வந்தான். இந்நேரம் அதே தெருவுக்குள் அவர்களின் வீட்டிற்கு முன்னாலேயே ஒரு கார் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கினாள் ஆதிரா. அவளுடன் அவளுடைய மாமாவும் இறங்கினார். அம்மாடி ஆதிரா, நீ உள்ள போமா, லக்கேஜ் எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன் என்று சொல்ல அவளும் சரி என்று தலையசைத்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள். ஆம், ஆதிராவும் ராகவும் எதிரெதிர் வீட்டில்தான் இருக்கிறார்கள். வீட்டிற்குள் நுழைந்ததும் கல்பனா அவளுடைய கணவரிடம், என்னங்க என்னாச்சு, ஏதாவது பேசினாளா? இல்ல, வரவழியெல்லாம் ரொம்ப அமைதியாத்தான் இருந்தா. நானும் அவ ஏதாவது பேசுவான்னு அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு தான் இருந்தேன். எதுவுமே சரியா பேசல. அவ கூடவே இருந்து பாத்துக்கோ. சரியில்லை, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. சரி விடுங்க, அதான் இங்க வந்துட்டால, எப்படியும் அவளை நம்ம மாத்திரலாம் என்று ஒருவருக்கொருவர் பேசியவர்கள் பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டார்கள். உள்ளே வந்த ஆதிரா எதுவும் பேசாமல் நேராக பாத்ரூமுக்குள் தான் நுழைந்தாள். அங்கிருந்த ஷவரை திறந்து விட்டவள் கொட்டும் நீருக்கடியில் அழுது கொண்டு நின்றிருந்தாள். அவள் கண்களில் இருந்த கண்ணீர் அருவியாய் வழிய ஆரம்பித்தது. ஏன் கார்த்திக் என்னை ஏமாத்தின? ஏண்டா என்னை ஏமாத்தின? என் கூடவே இருப்பேன்னு சொன்னல்ல, ஆனா இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க கார்த்திக்? நீ என்னை ஏமாத்திட்டங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. செத்தரலான்னு தோணுது, ஆனா என்னால சாக கூட முடியல. அவள் அழுது கொண்டிருக்கும்போது அவள் அறையின் கதவை தட்டினார் கல்பனா. ஆதிரா, சாப்பிட வாடா. அதில் தன்னிலை உணர்ந்தவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தாள். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். ஆனால் ஆதிரா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளுடைய மாமா கல்பனாவிற்கு கஞ்சாடை செய்ய கல்பனா தான் பார்த்து கொள்வதாக சைகை செய்தார். அன்று மாலை பிரியா வீட்டிற்கு வெளியே இருந்த செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்க சுவற்றில் சாய்ந்து நின்று வேடிக்கை பார்த்தபடியே அவள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தான் ராகவ். என்ன ராகவ், இப்பவாவது கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஐடியா இருக்க இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கிறதா? அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு இது வரைக்கும் நீங்க பார்க்கவே இல்லையே. அதுதான் இப்போ சென்னைக்கு வந்துட்டேன்ல, சென்னையில் இல்லாத பொண்ணுங்களா? இங்க இருக்க பொண்ணுங்கள்ல யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நானும் உன்னோட மாமாவும் வந்து அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறோம். நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா, இங்க சென்னையில இல்லாத பொண்ணுங்களே கிடையாது. ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் பார்க்கலையே. பாத்துடா, இப்படியே இருந்து காலம் ஃபுல்லா கல்யாணம் ஆகாமையே இருந்துராத. ஓய், கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? உனக்கே மாமா மாதிரி ஒருத்தன் கிடைக்கும் போது எனக்கெல்லாம் நிச்சயமா ரொம்ப நல்ல பொண்ணு கிடைப்பா என்று இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது
எதிர் வீட்டிலிருந்து கல்பனாவின் கணவர் விக்ரம் வெளியே வந்தார். அவரை பார்த்தவுடன் பிரியாவிற்கு திடீரென்று ஏதோ நினைவு வந்தது. ராகவ், ஒரு நிமிஷம் இரு என்று சொன்னவள் வேக வேகமாக வீட்டிற்குள் சென்று அங்கு டேபிளின் மீது இருந்த ஒரு லெட்டரை எடுத்து வந்து ராகவிடம் கொடுத்தாள். ராகவ், இத போய் ஏத்த வீட்டுல இருக்க கல்பனா கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. நேத்து அவங்களுக்கு வந்த லெட்டர், அவங்க இல்லாதனால நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். கொடுத்துட்டு வந்துடுடா. ஏய் பிரியா, ஒரு நிமிஷம் இரு. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட கொடுக்கறக்கு இத நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்ல. டேய் போடா, எனக்கு உள்ள முக்கியமான வேலை இருக்கு சொல்லிவிட்டு பிரியா உள்ளே சென்று விட்டாள். ராகவ் அந்த கவரையே முன்னும் பின்னும் என்று பார்த்து கொண்டிருந்தான். பிறகு வேறு வழியில்லாமல் அதை எடுத்துக்கொண்டு எதிர் வீட்டில் இருந்த கல்பனாவின் வீட்டின் கதவை தட்டினான். யார் தம்பி நீ? அது அது ஏத்த வீட்ல இருந்து பிரியா இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. ராகவ், ஆமா. என்னோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? பிரியாவோட தம்பி தானே நீயே? ஆமா. உள்ளவா உள்ளவா, உன்னை பத்தி உன்னோட அக்கா நிறைய சொல்லிருக்கா என்று அவனை உள்ளே அழைத்து சென்றாள் கல்பனா. உன்னை பத்தி அவ அடிக்கடி நிறைய சொல்லுவா. சின்ன வயசுல 2 பேரும் ஒரே டிஷர்ட்டுக்கு சண்டை போட்டதுல இருந்து இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட மாமாவுக்கு நீ கொடுத்த டிவோர்ஸ் பத்திரம் வரைக்கும் எல்லாத்தையுமே அவ சொல்லிருக்கா என்று கல்பனா சொல்லிக்கொண்டு சிரிக்க, இந்த பிரியாவுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல, எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா. என்னை பத்தி இவங்க என்ன நினைப்பாங்க? மனதிற்குள் புலம்பி தள்ளியவன் வெளியே வேறு வழி இல்லாமல் சிரித்து வைத்தான். லெட்டர் என்றதும் அதை வாங்கிக் கொண்டாள் கல்பனா. சரி சரி, நீங்க வெயிட் பண்ண, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் கிளம்புறேன். அட வெயிட் பண்ணுப்பா, இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க. காஃபி குடிச்சிட்டு போ, உன்னோட அக்காவும் ஒன்னும் சொல்ல மாட்டா. ராகவால் மறுக்க முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் சரி என்று ஒப்புக்கொண்டான். நீ என்ன அக்கானே கூப்பிடலாம், நான் உன்னோட அக்கா பிரியா மாதிரிதான் என்றதும் அவனும் சரி என்று தலையாட்டினான். அதன் பிறகு கல்பனா காஃபி போட சென்றுவிட வீட்டை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான் ராகவ். இந்நேரம் திடீரென்று அங்கிருந்த ஒரு அறையிலிருந்து சத்தம் கேட்டது. என்ன என்று திரும்பி பார்த்தான். யாரோ உள்ளே இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. ஏதோ ஒரு ஆர்வத்தில் மூடிய அறை கதவின் அருகில் வந்துவிட்டான். அந்த கதவு லேசாக திறந்திருந்தது. அதன் வழியாக உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்க முயன்றான். ஆனால் எதுவும் தெரியவில்லை. இங்கு இருந்துதானே சத்தம் கேட்டுச்சு யோசித்தவன் கதவை திறக்க, மறுமுனையிலிருந்த ஆதிராவும் ஏதோ ஒரு நினைப்பில் கதவை திறந்தாள். இம்முறை அவள் திறந்த வேகம்தான் அதிகமாக இருந்தது. அதை ராகவ் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அவள் இழுத்த வேகத்தில் தடுமாறி போனவன் அவள் மீதே சென்று விழுக, இருவரும் அங்கிருந்த மெத்தையில் பொத்தென்று விழுந்தார்கள். ஆதிராவின் மீதுதான் இப்பொழுது ராகவ் விழுந்து கிடந்தான். தன்னிலை உணர்ந்து அவன் பார்க்க, பயத்தில் மூடிய ஆதிராவின் விழிகள்தான் அவன் கண்களில் முதலில் தென்பட்டது. ஐம் சாரி சொல்லிக்கொண்டே அவன் எழுந்து விட்டான். ஆதிராவும் எழுந்தாள். அப்பொழுதுதான் ராகவ் ஆதிராவை மீண்டும் சரியாக பார்க்கிறான். ஹேய், ஒரு நிமிஷம், நீ அந்த சூசைட் பார்ட்டி தானே என்றவன் கிண்டலாக கேட்க அவனை முறைத்தாள் ஆதிரா. ஹலோ மிஸ்டர், நீ இங்க என்ன பண்ற? ஹோ, அப்போ இது உன்னோட வீடா? நாட் பேட். ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்க, அப்புறம் எதுக்காக நீ அங்க சூசைட் பண்ண ட்ரை பண்ண என்றவன் கேட்க கேட்க ஆதிராவிற்கு கோபம்தான் வந்தது. லுக் மிஸ்டர், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். மரியாதையை என் ரூமை விட்டு வெளியே போ. போறேன்பா போறேன். ஆனா எனக்கு ஒரு டவுட், நீ சூசைட் அட்டம் பண்ணது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா என்ன? நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. நான் வேணா சொல்லிட்டு போகவா என்றதும் அவ்வளவுதான். ஆதிராவிற்கு கோபம் மூக்கிற்கு மேல் வந்தது. இப்ப மட்டும் நீ இங்கிருந்து போகல, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. ஓகே ஃபைன், என்னால ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுன்னு நினைச்சிட்டு நான் இங்கிருந்து போறேன், அதுவும் சொல்லிட்டு போறேன் என்றான். அவ்வளவுதான் என சொல்லிவிட்டு அவன் அந்த அறையை விட்டு வெளியேற எத்தனிக்க, சட்டென்று ஆடவனின் டீஷர்ட்டை பிடித்து இழுத்தாள் ஆதிரா. அதில் அவன் தடுமாற இருவரும் மீண்டும் அங்கிருந்த மெத்தையில் விழுந்தார்கள். ஆதிரா இழுப்பாள் என்று ராகவ் துளியும் எதிர்பார்க்கவில்லை. இம்முறை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே அவர்களுக்கு சதி செய்து விட்டது போலும். அவள் இழுத்த வேகத்தில் அவள் மீதே அவன் விழுக, அவனுடைய தடித்த இதழ்கள் பெண்ணவளின் இதழை சென்றடைந்தது. ஆம், அங்கு சத்தமே இல்லாமல் இதழும் சந்தித்து கொண்டது. அதில் கார்த்திக்கின் கண்கள் ஒரு கணம் அதிர்ச்சியில் அகல விரிய,
ஆதிராவை பற்றி சொல்லவா வேண்டும்? பெண்ணவளுக்கு ஒரு நொடி உடல் சிலிர்த்து அடங்கியது. இது அவளின் முதல் முத்தம். அவள் கார்த்திக்கை காதலித்த தருவாயில் கூட முத்தமிடும் அளவிற்கு அவனை தன் அருகில் நெருங்க விட்டதில்லை. இருவரும் அதிர்ச்சியில் திளைத்த தருவாயில் ராகவருக்கு காஃபியை போட்டு எடுத்துக்கொண்டு அவனை தேடி வந்தாள் கல்பனா. ஹாலில் எங்கும் அவன் இல்லாமல் போக அவனை தேடிக்கொண்டே வந்தவர் ஒரு கட்டத்தில் ஆதிராவின் அறைக்கதவை திறக்க உள்ளே பார்த்த காட்சியில் அவர் கண்களும் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. உள்ளே நடந்ததை பார்த்தாரா கல்பனா? யார் இந்த கார்த்திக்? ஆதிராவின் வாழ்க்கையில் புதிதாக இணைந்திருக்கும் இந்த ராகவ் அவள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகிறான்? ஆதிராவின் வாழ்க்கையில் புயலென நுழைந்த இந்த ராகவ் அவளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறான்? தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது உண்மை காதல் யாரென்றால். என்ன நேயர்களே, இந்த கதையுடைய முதல் அத்தியாயம் எப்படி இருந்தது? நிச்சயமா இந்த முதல் அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த கதை ஒரே எபிசோட்ல முடியுமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இது நம்ம காதல் காண்போமா மாதிரி ஒரு லாங் டேர்ம் ஸ்டோரியான்னு கேட்டாலும் கிடையாது. இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு நீங்க கொடுக்க ஆதரவை பார்த்துட்டு அடுத்து வர 2-3 எபிசோட்லயே இந்த கதையை நம்ம முடிக்க போறோம். அடுத்தடுத்த எபிசோடுக்கு ரொம்ப நாள் காத்திருக்கணும்னு அவசியம் இல்ல. நாளைக்கே அடுத்த எபிசோடும் வந்துடும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக், அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த பாகத்துக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இதுக்கிடையில நம்ம தமிழ் பாக்கெட் வானொலி சேனலுக்கு தனியா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் பண்ணிருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க மறக்காம அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய சப்போர்ட் அங்கேயும் இருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். சரி, மறக்காம லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஸ்டோரி போட்ட உடனே அதுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை தேடி வரும். அடுத்த பாகத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி கீர்த்தி.